கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க கடன் பிரச்சனையால ரொம்ப பாரத்தோட நீங்க இருக்கலாம். இன்றைக்கு பாருங்க, தலைக்கு மேல கடன் சுமை என்ன செய்தாருச்சு, ஏறிடுச்சு. இந்த கடன்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடையாது. நான் செய்யற வேலையில் எனக்கு ஒரே நஷ்டமா இருக்கு. நான் எந்த வேலை எடுத்தாலும் அது வாய்க்குது இல்ல. ஒரு காரியமே எனக்கு என்ன செய்ய முடியுது இல்ல. என் வீட்டுல ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஒரே வியாதியா இருக்கு. என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் மருத்துவமனைக்கு பணங்களை செலவழிச்சு என்னால ஒன்றும் பண்ண முடியாம இருக்கு. இதுல இருந்து நான் என்ன பண்ண முடியும்னு நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இந்த வேளையில தான் கர்த்தர் உங்களோட ஒரு வார்த்தையை என்ன செய்யறாரு, என் மூலமா சொல்றாரு. பாருங்க, எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள்ல உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது, உங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது, ஒருவேளை உங்களால எந்த காரியம் முடியாதுன்னு வருதோ அந்த டைம்ல நீங்க மனுஷனுக்கு மேல எந்த நம்பிக்கையை வைக்காதீங்க. உங்களோட இருக்கிற நண்பனா இருக்கலாம், ஒருவேளை உங்க சொந்த உறவுகளா இருக்கலாம், ஒருவேளை இந்த நாசியில சுவாசம் உள்ள இன்னைக்கு பாருங்க இருக்கிற எல்லா மனுஷன் மேலே நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. இந்த பூமியில இருக்க எந்த மனுஷனையும் நீங்க நம்பாம நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீங்க கூப்பிடுங்க. அப்பா, எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு சீக்கிரமா ஒரு விடுதலை வேணும். என்னுடைய கடன் சுமை, என்னுடைய பாரம், என் வீட்டுல இருக்கிற வியாதிகள், என் வீட்டுல இருக்கிற தரித்திரங்கள், பாரங்கள் எல்லாவற்றிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி நீங்க ஏசப்பாவை நோக்கி எத்தனை பேர் கூப்பிடுறீங்களோ உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பாரு.